ஹாய் சின்ன குஞ்சீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, குஞ்சு பெருசாகிற மாரி ஒரு செம்மையான ஒரு வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, பங்கமா அடிச்சு தெறிக்க விட போறீங்க. அதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேங்க. இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சித்தப்பா வீட்டுக்கு வந்திருப்பான். சித்தப்பா வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, கதவு பார்த்தீங்கன்னா பூட்டி கிடக்கு. "என்னடா கதவு பூட்டியிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதவ தட்டுறான். கதவு தொறந்துடுது பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா, உடனே கதவு தொறந்தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் உள்ள கிளம்பி போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா, யாரையுமே காணோம். என்னடா சித்தப்பாவும் காணோம், சித்தியும் காணோம், எங்க தான் போயிட்டாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரே மாரி வருத்தத்தில இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சித்திக்காரி பார்த்தீங்கன்னா, உள்ளக்க பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. குளிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மாள பார்த்தீங்கன்னா தொறந்து பார்த்துடுறான். "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அந்த மாரி தான் கேட்கணும்னு தான் தோணுது. அவன் பார்த்தீங்கன்னா தொறந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சித்திக்காரி பார்த்தீங்கன்னா பங்கமா குளிச்சிட்டு இருக்கா. குளிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சித்தப்பாக்காரன் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு நடந்து வர்றத இவன் பார்த்துடுறான். "ஐய்யயோ! சித்தப்பாக்காரன் பார்த்துட்டான். வந்தா நம்மள கொன்னே புடுவான்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் விறுவிறுன்ட்டு ஓடியா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பேக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்திருப்பானோ அந்த மாரியே போய் நிப்பான். அப்பதான் சித்தப்பாவுக்கு சந்தேகம் நம்ம மேல வராது அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான போட்டு பார்த்தீங்கன்னா, இவனும் பார்த்தீங்கன்னா டோரு கீரு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்பதான் ஊர்லேருந்து வந்த மாரியே அப்படி காமிச்சுக்கிறான். சித்தப்பா வந்தோனே தட்டுனா, "எப்பா சித்தப்பா எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு ஆச்சரியமா பார்க்கான். "சித்தப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னடா எப்போ வந்த? ஊர் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எல்லாருமே பயங்கரமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு என்ன நீங்க எப்ப சித்தப்பா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, "நான் நல்லா தான் பாருங்க. கதவ திற ஃபர்ஸ்ட்டு உள்ள போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள போறாய்ங்க. உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா படிப்பு கிடிப்புலாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? என்ன ஏது?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சித்தப்பா விசாரிக்காரு. அதுக்கு அவன் சொல்றான், "நான் சித்தப்பா படிப்பு என்ன சித்தப்பா? அதெல்லாம் நான் நல்லா படிக்கேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னோனே, இவங்க சித்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க தானே இருந்தேன். எங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, "இந்த பாரு அவன் நேரத்துக்கு பாரு கரெக்ட்டா வந்துட்டா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு ஜம்முன்னு வரேன். இவன் பார்த்தீங்கன்னா, பின்னால இருந்து பார்க்குறது ஆளு ஜம்முன்னு இருந்தாங்க. முன்னால பார்க்குறதுக்கு தேவதை மாரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்து ரசிக்கான். சித்திக்காரியும் பார்த்து, "இவன சின்ன வயசுல பார்த்தது இவன் எப்படி இருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சித்தி வணக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு வணக்கத்த வச்சுட்டு, "வாப்பா எப்போ வந்த?" அப்படின்னு சொல்லவும், "நான் இப்ப தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கடுத்து, "நீ வந்ததும் வந்துட்டு போய் குளிச்சுட்டு" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன குளிக்க அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா, குளிக்க போம்போது பார்த்தீங்கன்னா, நம்மாள் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். ரெடியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சோப்ப மறந்து வச்சுட்டு வந்துருவான். அப்பம்போது பார்த்தீங்கன்னா, சித்திக்காரி சோப்ப எடுத்துட்டு வந்திருப்பா பார்க்கணுமாங்கவும், "என்ன சித்தி நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாரியா பார்க்கான். பார்க்கும்போதே, "ஏப்பா நீ சோப்பு நான் ஒரு துண்டு குடுத்தேன். உனக்கு சோப்பு குடுக்க மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சோப்பு வாங்குற சாக்குல பார்த்தீங்கன்னா, சித்தியோட கைய பார்த்தீங்கன்னா ராவ ஆரம்பிச்சுடுறான். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனும் குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரெடியா வந்து அவனுடைய ரூம்ல பார்த்தீங்கன்னா, நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சித்திக்காரி பார்த்தீங்கன்னா, வந்து நிக்கும்போது இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "என்னப்பா இப்பதான் குளிச்சுட்டு வந்த, அதுக்குன்னு என்னடா உனக்கு இப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் கேட்க, "இல்ல சித்தி எனக்கு பார்த்தீங்கன்னா, டிராவலிங் பண்ணிட்டு வந்தனால, அதனால உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு" அப்படின்னு சொன்னோம். "ஆஹா ஹீட்டா தான் இருக்கா? உடம்புலாம் பயங்கரமா தான் இருக்கு. நான் வேணா தொடச்சு விடுறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேலைய வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேர்வை துளியுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து துடைக்க ஆரம்பிச்சாங்க. "பின்னால திரும்பிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாலயும் திருப்பி துடைக்க ஆரம்பிச்சாங்க. தொடச்சோனே, "உடம்புலாம் பயங்கரமா இருக்குடா. உன்ன சின்ன வயசுல பார்க்கும்போது எள்ளி குச்சி மாரி இருந்த" அப்படின்னு சொல்லவும், "ஆமா சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இப்ப ஓரளவு உடம்பு சரியில்ல. உடம்பு மட்டும் தானா வேற எதுவுமே?" அவன் பார்த்தீங்கன்னா, டபுள் மீனிங்காவே கேள்வி கேட்கவும், இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சித்தி என்ன கேள்வி தான் கேட்குது, நம்ம என்ன பதில் தான் சொல்றதுன்னு அவனுக்கு கேட்கறது புரியாம, "உனக்கு லவ்வர் இருக்காடா?" அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்கவும், "எனக்கு எங்க லவ்வர் இருக்கு? எனக்கு லவ்வர்லாம் கிடையாது. நான் தான் படிப்பு படிப்புன்னு படிப்புல இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் சமாளிச்சுறான். சித்தி என்னதான் சொல்லுதுன்னே தெரியல. நமக்கு டபுள் மீனிங்காவே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரி விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் போயிடுறான். அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "சித்தப்பா எனக்கு இந்த ஊர சுத்தி காட்டுங்க" அப்படின்னு சொல்லவும், வரும்போது பார்த்தேன் இந்த ஊர் ரொம்ப மாறி இருக்கு அப்படின்னு சொல்லவும், "நீங்க தான்டா மாறி இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரி பார்த்தீங்கன்னா, அவள ஒரு காம பார்வ பார்க்கணுமாங்க. ஐய்யய்யோ! அந்த மாரி தான் இருக்கு. "டேய் இதில என்னடா இருக்கு? எனக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் வேலை இருக்கு. அதனால என்னால கூட்டு போ முடியாது" அப்படின்னு சொல்லவும், "நான் எதுக்கு இருக்கேன்? நான் கூட்டு போறேன்" அப்படின்னு சித்திக்காரின்னு சொல்றா. சொன்னோனே பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தப்பங்காரன் பார்த்தீங்கன்னா, அப்படியே வீட்ட விட்டு வெளிய போயிடுறான். போனோனே பார்த்தீங்கன்னா, சித்திக்காரி பார்த்தீங்கன்னா, அவ சமையல் பண்ண பாத்திரம், கித்திரம் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு பார்த்தீங்கன்னா, விளக்குறதுக்காண்டி ரெடியா இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சித்தி எதுக்கு உங்க கையால இந்த பாத்திரத்தலாம் கழுவுறீங்க? கொண்டாங்க நான் தான் வந்துட்டோம்ல, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவனும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அப்படியே சைஸா பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தையும் கழுவ ஆரம்பிக்கிறானுங்க. ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, சித்தப்பங்காரன், "ஏய் அங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லங்க அந்த பாத்திரம் இருந்துச்சுல்ல, அந்த கழுவிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளும் பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடுறா. சமாளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "சரி, சரி அவனுக்கு வந்து தூங்குறதுக்கு ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்லவும், இவளும் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தூங்குறதுக்காண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு, "எப்படி கொசு கிசு எதுவுமே கடிக்காது நல்லா தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் கிளம்பிடுறா. கிளம்புனா பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! என்னடா இது நமக்கு இன்னைக்கு ஒரே இதா போயிருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு வருத்தத்தில தூங்கிட்டு இருக்கான். எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு
தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு நம்ம சித்தப்பன்காரன் பார்த்தீங்கன்னா, சிகரெட்ட பத்த வச்சுட்டு சும்மா கப் கப்புன்னு அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சிட்டு இருக்கும்போது, "என்னங்க நீங்க வந்து இங்கேருந்து உட்காந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லவும், "ஏய் என்னடி இது? இந்த மாரி இயற்கையில பண்ணணும்னு எனக்கு ஒரு நாள் ஆசை. அதான் இப்ப தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் அவன் சொந்தக்காரன் ஊர்லேருந்து வந்திருக்கான். அவன் நல்லா தூங்கிட்டானா பார்த்தியா?" அப்படின்னு. அவன் என்ன அவனுக்கு என்ன நல்லா தூங்கிட்டான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போர் எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், "சரி வா நம்ம இங்கேயே நம்ம மேட்டர் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சமூகத்தில ஈடுபட ஆரம்பிக்கானுங்க. சும்மா பக்கமா வச்சு வச்சு சும்மா தாத்தா சிறுசா இருந்தாலும், தாத்தா வராரு, சிதற விட போறாரு அந்த மாரி தான் போட்டு சிதற விட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சொந்தக்கார பையன் பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வந்தவன் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறான். பார்த்து என்னடா சித்தப்பன்காரன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு இதுவும் வெளியில வச்சாடா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கறத பத்தி நம்ம சித்திக்காரியும் பார்த்துடுறேன். என்ன இவன் தூங்காம வந்து இவன் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கவும், நம்ம சித்தப்பாக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி பார்த்தீங்கன்னா பைப்லேருந்து வந்தோனே பார்த்தீங்கன்னா, "என்னால முடியாதுடி" அப்படின்னு சொல்லவும், "என்னங்க நீங்க வாரத்துக்கு 4 நாளைக்கு ஒருக்கா தான் பண்றீங்க. அதுக்கே இப்படி பண்றீங்க" அப்படின்னு சொல்லவும், இவன் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான். ஆஹா! நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனும் நெனச்சுக்கிறான். இவ பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! என்ன இவன் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் சந்தேகத்திலேயே பார்த்துட்டு இருக்கா. மறுநாள் காலையில விடியுது. அவளுக்கு ஊர சுத்தி காட்டுறேன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, "வா உனக்கு ஊர சுத்தி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கா கூட்டு போய் காட்டுறான். சித்தி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மலைக்காட்டு சைடு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனும் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் சொல்லி கூட்டு போயிருவான். கூட்டு போனோனே பார்த்தீங்கன்னா, "என்னப்பா நீ இங்க இருந்தும் அமைதியா இருக்க, ஏதாவது பேசுறியா?" அப்படின்னு சொல்லவும், "என்ன சித்தி நீ சித்தப்பாவும் சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எனக்கு என்ன நானா சந்தோஷமாலாம் இல்ல" அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா, உடனே உன் கைய கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே எமோஷனலா பார்த்தீங்கன்னா, ஒரு கிஸ்ஸ குடுப்பான் பார்க்கணுமோ, கிஸ்ஸ குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து 2 பேருமே லிப் லாக் அடிக்கிறதுக்கு பக்கத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, சித்திக்காரிக்கு பார்த்தீங்கன்னா உஷாராயிருவா. உஷாராயிட்டு இவன் நம்மகிட்ட ஏதோ தப்பா நடக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே எந்திரிச்சு, "சரிப்பா வா நம்ம கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறா. கிளம்புனோனே, "இருங்க சித்தி சன்செட் வருது அப்படியே பார்த்துட்டு போவோம்" அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுவான். ஏதோ முழிப்புறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இல்லப்பா இருட்டாயிரும் எனக்கு இருட்டுனா பயம்" அப்படின்னு சொல்லி போயிடுறா. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறா. "நீ என்னவேணா பண்ணிக்கோ நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிர்றா. இவனும் பார்த்தீங்கன்னா, சோகத்தில பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாட்டு கொட்டாய் பக்கத்தில வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே அங்க தூங்கவும் செஞ்சிடுறான். நம்ம சித்திக்காரி பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலையோடயே பார்த்தீங்கன்னா வந்து அவன பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. "என்னடா அவன் இங்கேருந்து தூங்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அவன அப்படி பையா ராவ ஆரம்பிக்கிறா. ராவ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவன் டக்குனு முழிப்பு தட்டிருது. "யார்றா நீ?" அவன் முழிச்சு பார்த்தா சித்திக்காரி பார்க்க ஜம்முன்னு வந்து நிக்கான். "ஐய்யய்யோ! சித்தி நீங்க என்ன இந்த இந்த இடத்துல பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, அவன் சரி என்ன சித்தின்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அப்படியா வாங்க இன்னைக்கு உங்கள புரட்டி எடுக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்திக்காரிய புரட்டி போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எறிஞ்சிருவான். சித்தப்பா குடுக்காத சந்தோஷத்த நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! இந்த மாரி நான் அனுபவிச்சதே கிடையாதுடா" அப்படின்னு சொல்லி சொல்லும். இவன் பார்த்தீங்கன்னா, டக்குனு எந்திரிக்கான். "என்னடா டக்குனு எந்திரிக்கான்?" அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கனவுங்க. "ஐய்யய்யோ! என்னடா இது கனவா போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஒரு நாள் ஆனா ஒரு நாள் நான் கண்டிப்பா முடிச்சே தீருவேன்" அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தா அப்படி இந்த